ஹாய் காய்ஸ், நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேனக்கிழங்கு வறுவல் தான். வாங்க அப்படி சொல்லலாம் பார்க்கலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஷேப்பில் வந்து சேனக்கெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேனக்கிழங்களோட ஒரு 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 மாதிரி சொனைக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு அந்த புளி சேர்க்கும் போது அந்த சொனைக்கிற தன்மை இருக்காது. இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். நல்லா வேக வேண்டாம். ஒரு 3/4 பாகம் வெந்துடும், இல்லை அரை பாதி வெந்திருந்தாலே போதும். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா வந்துடும் இல்லையா? அதனால இப்போ வந்து அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அதில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். அதில் இருக்க அந்த புளியுமே நீங்கள் வந்து எடுத்துருங்க. புளி தேவையில்லை. ஏன்னா அதில் வந்து புளிலாம் நல்லா மிக்ஸ் ஆகி அதோட சாறு எல்லாமே இறங்கியிருக்கும். அதனால் நமக்கு வந்து புளி தேவையில்லை. முன்னாடி வந்து புளிய மரத்து இலை இருக்கு இல்லையா? அதை வச்சுட்டு பாட்டிலாம் வைப்பாங்க, பார்த்துருக்கேன். அப்போ வந்து இதோட அந்த சமைக்கிற தன்மை வந்து போகும் அப்படின்ற சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து புளிய மரம் பக்கத்தில் இல்லாத புளி ஆட் பண்ணியிருக்கேன். பூந்தியில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு பெருங்காய பொடி இருக்கு இல்லையா? அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னா பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வேண்டாம், இந்த பூண்டு பேஸ்ட்டை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. உங்களோட கிழங்கு அளவு அனுசரித்து நீங்கள் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட கிழங்கு நல்லாவே ஊறிச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையுமே சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் வந்து கிழங்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரசம், பருப்பு சோறு, அப்புறம் வந்து பருப்பு குழம்பு, சாம்பார் இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும். தயிர் சாதம் கூட சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சேனக்கிழங்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வறுத்து எடுத்துட்டோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.